யாரானர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். கல்யாணம் பண்றதுக்கு வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு தடைகளா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுல ஒண்ணு வந்துட்டு நாகதோஷம் தான். சில பேர் நாகதோஷம் இருந்தா கல்யாணமே பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் எதுவும் கிடையாது. பட் நாகதோஷம் எப்படி நமக்கு வருது, அதை எப்படி வந்து நம்ம கியூர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயம் தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்காக மம்மியும் வந்தாச்சு, அவங்க வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மம்மி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மம்மி, நாகதோஷம் இருந்தாவே வந்துட்டு கல்யாண தடைகள் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கும். இப்போ ஜாதகம் பார்த்து நாகதோஷம் இருக்குன்னா நீங்க இந்த கோயிலுக்கு போகணும், இந்த பரிகாரம் பண்ணணும், பண்ணாதான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஜோதிடர்கள் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ நாகதோஷம் அப்படின்றது மெயினா எப்படி வருது நமக்கு? நாகதோஷம் ஒரு ஒண்ணு, நீங்க ஏதாவது நாகத்துக்கு தீங்கு விளைவிச்சிருந்தா அது வரும். இல்ல உங்க முன்னோர்கள், ஏன்னா நாகத்துக்கு வந்து சாபம் கொடுக்கும் தன்மை உண்டு. அப்போ உங்க முன்னோர்கள் யாராவது நாகத்தை அடிச்சிருந்தாலோ, நல்ல பாம்பை அடிச்சிருந்தாலோ, இல்ல புற்றை இடிச்சு ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருந்தாலோ, அப்ப என்ன ஆகும்னா அந்த நாகம் வந்து தோஷம் கொடுக்கும், சாபம் கொடுக்கும். சாபம் கொடுக்கும்போது அந்த சந்ததியரா அப்படி அவங்க ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் அந்த நாகதோஷம் வந்துட்டே இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, நாகத்தை வந்து லேண்ட் ஆஃப் ஸ்னேக்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். நாகத்தை வந்து கடவுளா கும்பிடக்கூடியதான நம்மளோட தர்மம் இல்லையா? அப்போ அது இடிக்கிறதோ இதுவோ ஹர்ட்டோ பண்ணாம அது ஒரு நல்லபடியா நம்ம கும்பிடுறது, அப்படி இருந்தாலே வந்து நாகதோஷம் நிறைய அண்டாது அந்த குடும்பத்துக்கு. சரி, முன்னோர்கள் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அது அந்த பசங்களுக்கு கண்டிப்பா வரும். அதனாலேயே திருமண தடை நிறைய வரும். அதில் நிறைய விஷயங்கள்ல தடைகள் வரும். அப்போ திருமண தடை வரும்போது நம்ம என்ன பண்றோம்? காலஹஸ்தி போறோம், அங்க போய் அதை நாக பூஜை பண்றோம். அப்படி இல்லை, பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க வந்து இங்கேயே ஃப்ரைடே நாகத்தை இப்படி இருக்கும் இல்லையா, இடா பிங்களான்னு சொல்லிட்டு ஒரு நாகம் எப்படி இருக்கும், மேக்ஸிமம் பிள்ளையார் பக்கத்துல எல்லாம் கூட சில அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாகத்துக்கு வந்து அந்த சிலைய ஆர்டர் பண்ணி வாங்கி இப்படி பின்னின்னு இருக்கிற நாகம் இருக்கும், அதை வாங்கி அதை ஏதாவது ஒரு கோயில்ல சொல்லி பிரதிஷ்டை பண்ணும். சில டைம்ல என்ன பண்ணுவாங்க, கோயில்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி, கோயிலுக்கு வெளியில மரம் எதா இருந்தா அதுக்கு கீழே அந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இப்ப யார் அதை வச்சாங்களோ அவங்களே வந்து அதுக்கு ஃப்ரைடே போய் பால் ஊற்றி அபிஷேகம் எல்லாம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்படி திருமண தடை இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜிக்கலா அதை சொல்லுவாங்க. இந்த நாக சிலையை வாங்கி நீங்க ஏதோ ஒரு இடத்துல வச்சு, அது சில பேர் என்ன பண்றாங்க, அதை வாங்கி வச்சு கல்யாணம் வரைக்கும் பூஜை பண்றாங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுறாங்க அந்த சிலையை. சப்போஸ் நீங்க வேற இடத்துல கல்யாணம் பண்ணி போயிட்டீங்க, வேற ஊர்ல இருக்கீங்கன்னா உங்க ஃபேமிலியில யாராவது ஒருத்தவங்க போய் அதை போய் டேக் கேர் பண்ணணும் இல்லையா? ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறீங்க, ஆமா இப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கி போடுற அந்த டைம் அப்படி இருக்கக்கூடாது இல்ல. ஸோ அந்த குடும்பத்துல அப்படி யாராவது ஒருத்தவங்க பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா அது அப்படியே எடுத்து அப்ப அதுக்கு வேண்டாம், அதுக்கு நீங்க வந்து நாகத்தம்மன் கோயில்ல போய் கூட வேண்டிக்கலாம். இப்ப நீங்க நாக சிலை நீங்க பிரதிஷ்டை பண்றீங்க, வச்சு கும்பிடுறீங்க அப்படின்னா அதை டேக் கேர் பண்றதுக்கும் ஒரு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் நீங்க பண்ணணும். இல்ல அங்க ஏற்கனவே சில கோயில்ல இருக்கும், அப்போ அதுக்கு நம்ம நாகத்துக்கு பொட்டிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் நாகம் இது பண்ணிக்கலாம். நம்ம கையாலேயே பால் ஊத்துறது வந்து ரொம்ப விசேஷம். சில பேர் என்ன பண்ணாங்க, அந்த பூசாரி கிட்ட காசை கொடுத்து பால் அபிஷேகம் கொடுத்துருங்க, அப்படி இருக்க வேண்டாம். நம்மளே அதுக்கு பால் ஊத்துற மாதிரி சில நிறைய கோயில்கள்ல இருக்கு. அந்த மாதிரி பண்ணி ப்ரேயர் பண்ணி அதுக்காக ரெக்கக்னைஸ் பண்ணணும், எனக்கு நல்லது காட்டுங்க, நீங்க சபிச்சதெல்லாம் நீங்க எங்க குடும்பத்துல இதோட முடிச்சுக்கோங்க, என்னோட குழந்தைங்களுக்கும் அது வர வேண்டாம் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேண்டிக்கலாம். சப்போஸ் ஒரு நாகம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து அடிச்சு கொல்லாம, அப்போ அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல நல்ல பாம்பெல்லாம் வந்து அடிச்சு கொல்லாம அதுக்கு கற்பூரம் ஏற்றி வச்சாலே போகும்னு சொல்லுவாங்க. அது நாங்க பண்ணியும் இருக்கோம் எங்க வீட்டுல வரும்போது. நாங்க நாகம்லாம் வீட்டுக்குள்ள வரும்போது சப்போஸ் கிராமத்துல இருந்ததுனால அப்ப கற்பூரம் ஏற்றும் போதே அது போயிடும். அது எதுக்கு நம்மள கொத்த வருது, த்ரெட்டன் பண்ணும் போது, அதோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லும் போதுதான் அது வந்து நம்மள கொத்த வரும். நம்ம சாஃப்டா இருந்தாலே போயிடும். நாகத்தை வந்து நம்ம நிறைய கடவுளோட ஒப்பிடுறோம் இல்லையா? இப்போ விநாயகர் பார்த்தீங்கன்னா தொப்பையில கட்டிட்டு இருப்பாரு, சிவன் கழுத்துல கட்டிட்டு இருப்பாங்க, இவங்க விஷ்ணு படுத்து இருப்பாரு. ஸோ நாகம் ஒன்னாவது அதவே வந்து ரிலேட்டடா தான் இருக்கு. நாகலோகமே நம்ம வந்து ப்ரேயர் பண்றோம். ஸோ அந்த நாகத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. ப்ளஸ் அது வந்து ரொம்ப
இப்போ கூட குஜராத்ல கண்டுபிடிச்சாங்களே எத்தனையோ மீட்டர்ஸ் நாக தோல் ஸ்கின். ஸோ அது இப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்னேக் அப்படின்னு. அப்போ இந்தியா இஸ் நோன் ஃபார் இட். அண்ட் நம்ம அதை வந்து நம்ம கடவுளாக கும்பிடும்போது அது நம்மளை எந்த ஹார்மும் பண்ணாது. அது ஆக்சுவலாக சில டைம்ல அம்பாளின் வடிவமாக கூட பார்ப்போம் இல்லையா? நிறைய கோயில்களில் சிவன் கோயிலெல்லாம் நாகம் தானே நிறைய இருக்கு. ஸோ அதனால அதை ஹர்ட் பண்ணாம, அதே மாதிரி தோஷம் ஏற்கனவே இருக்குதுங்கிறவங்க வந்து வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு 6 வாரமோ 12 வாரமோ உங்களோட கணக்குப்படி புத்துக்கு பால் இட்டு கற்பூரம் ஏற்றி அதுக்கான பூஜை முறைகளை பண்ணி வணங்கிட்டு வரும்போது அந்த நாகத்தினால் வரும் தோஷங்கள் நீங்கும். ஓகே மேம், எனக்கு இதுல ஒரே ஒரு டவுட். நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி அந்த நாக சிலை வாங்கி வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லி, அப்படி அவங்க கல்யாணம் பண்ணி வேற ஊருக்கு போனாலும் அதை அவங்க ஃபேமிலி வந்து டேக் கேர் பண்ணணும்னு சொன்னீங்க. இன்கேஸ் வந்துட்டு அந்த மாதிரி அவங்க சிலை வாங்கி வச்சிருக்காங்க, பூஜை பண்ணியிருக்காங்க, கல்யாணம் மாதிரியும், அதுக்கப்புறம் எங்களால பார்த்துக்க முடியல, ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்க்க முடியல அப்படிங்கிற கட்டத்துல அந்த மாதிரி பார்த்துக்காம போனாலும் நாகதோஷம் வருமா? அப்படி பண்ணும்போது நாகதோஷம் வராது. பட் இருந்தாலும் அது வைக்கும்போது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்லை அது கோயில் தான், கோயில்ல ஏதாவது பர்மிஷன் கேட்டு நீங்க வச்சீங்கன்னா, இப்போ அந்த கோயில்ல வந்து பூஜை பண்றாங்க இல்லையா மிச்சவங்க, அவங்க பண்ணாலும் ஓகே தான். அவங்க கூட வந்து பண்ணிக்கலாம். பட் எங்க வச்சாலும் அதை டேக் கேர், அதை ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாத்துக்கிற மாதிரி வைக்கணும். நீங்க ஏதாவது ஒரு மூல முடக்குல வச்சுட்டு உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு மட்டும் தெரியும் அப்படின்னா அது இல்லை. இப்போ கோயில்ல பிரதிஷ்டை பண்ணும்போது மிச்சவங்க யாராவது வந்து பார்த்துக்கிட்டாலும் ஓகே தான். கோயில்ல இருக்கிற நிர்வாகமோ இல்லை அங்க வந்து நாகத்துக்கு பால் ஊற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது பார்த்துக்கிட்டாலும் ஓகே தான். ஓகே, அப்போ கோயிலை நீங்க பர்மிஷன் கேட்டு அங்க வச்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச் மம்மி. ஏன்னா வந்துட்டு இது பத்தி நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாம வந்துட்டு தேடிட்டே இருந்திருப்பாங்க. மேபி அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ நாகதோஷம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க பெருசா வந்துட்டு கவலைலாம் பட வேணாம். இந்த மாதிரி நாகத்துக்கு வந்துட்டு நீங்க ஒரு 6 வீக்ஸ் 12 வீக்ஸ் வந்துட்டு உங்களால எவ்வளவு வாரம் பண்ண முடியுமோ அவங்களுக்கு பால் கொடுத்தா அவங்களுக்கான பூஜைகள் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாகதோஷம் வந்துட்டு உங்களுக்கு விலகும். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம ஓம் ஸ்ரீ தரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.